ஹலோ வணக்கம் வீவர்ஸ். வடுடியம்மன் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. எல்லாரும் நீண்ட ஆயுளுடன் சகல சௌபாக்கியமாக இருக்கணும்னு சொல்லிட்டு வாழ்த்துட்டு இன்றைக்கி நம்ம வடுடியம்மன் சேனலுக்குள்ளே போகிறோம். இன்று நம்ம பார்க்க போவது என்னன்னு பார்த்திங்கன்னா, மிக முக்கியமான பதிவு. 72 மணி நேரத்துக்குள்ளே நம்ம விரும்பிய பையனோ பொண்ணோ கணவனோ மனைவியோ நம்ம விரும்பிய வேலையோ நமக்கு என்ன தேவையோ அத்தனையும் அடைய இன்றைக்கி நம்ம பண்ணுற பிரயோகம், அதாவது மந்திர பிரயோகம் பற்றி பார்க்கலாம். இது வடநாட்டை சம்மந்தப்பட்ட மந்திரம். இது ரொம்ப பவர்ஃபுல்லாக வேலை செய்யும். இப்போ ஒருத்தருக்கு திருமணம் நடக்கலை, இல்லை விரும்பிய பெண்ணை திருமணம் பண்ண முடியல, பையனோ பொண்ணோ இல்லை லவ் பண்ணி ஏமாற்றிட்டு போயிட்டாங்க, அவங்களால நான் டிப்ரெஷனாக இருக்கேன், இல்லை கணவன் மனைவி கோர்ட்டு கேஸில் இருக்காங்க, இல்லை பையன் விட்டுட்டு போயிட்டான், பொண்ணு விட்டுட்டு போயிட்டான், இல்லை கவர்மெண்ட் வேலை கிடைக்கல, உங்களுக்கு என்ன தேவையோ அது எல்லாமே 72 மணி நேரத்தில் குயிக்காக உங்களுக்கு ரிசல்ட்டு கிடைக்கும். அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான தாந்திரிக வேலை இது. இது எப்படி பண்ணணும், என்ன விஷயம் அப்படின்றத பார்க்கலாம். நாளைக்கு பார்த்திங்கன்னா அமாவாசை, நாளைக்கு செஞ்சால் ரொம்ப பவர்ஃபுல்லாக வேலை செய்யும். அதனால தான் இன்றைக்கி நம்ம இந்த பதிவை போடுறோம். இந்த மந்திரமும் நான் கொடுக்குறேன், ஸ்கிப் பண்ணாதீங்க. நாளைக்கு ஏதாவது ஒரு கோயிலில் போயிட்டு ஒரு பூஜை பண்ணுறவர்கிட்ட, பூஜாரிக்கிட்ட ஒரு தீட்சை மாதிரி வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு அதுக்கு பிறகு நீங்கள் இதை பண்ணுங்கள். ஏன்னா ரொம்ப மிக மிக முக்கியமாக ஒரு குரு தீட்சை இல்லாமல் இந்த மந்திரத்தை பிரயோகம் பண்ணாதீங்க. நீங்கள் நினச்சது சக்ஸஸ் பண்ணணும். குரு உபதேசம் ரொம்ப முக்கியம். 72 மணி நேரம் இல்லை, 24 மணி நேரத்தில் கூட உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கும். அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக வேலை செய்யும். குரு தீட்சை மிக மிக முக்கியம். ரெண்டாவது, உங்களுடைய உயிருக்கும் உடமைக்கும் இது பாதுகாப்பாக இருக்கும். ஒன்று, உடல் கட்டு போட்டுக்கோங்க, திசை கட்டு போட்டுக்கோங்க. நம்மளோட சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி வியூவர்ஸ். ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். மந்திரம் நான் சொல்கிறேன், தெளிவாக சொல்கிறேன். அதாவது ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பிரயோகத்தை எப்படி பண்ணணும்னா, அஷ்டதிக் பாலகர்களில் வாயு பகவானை வச்சு தான் நம்ம இந்த பிரயோகம் பண்ண போதும். அதாவது வாயு ரூபத்தில் செய்ய போகிறோம். எங்கே செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மயானத்தில் தான் இது செய்யணும். இதற்கு தேவையான படையெல்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவுள் பொரி கடலை எல்லாமே வைக்கணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இந்த அஷ்டமா சித்திகளில் இது என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வசியம், ஆகர்ஷணம், உச்சாடனம், மாரணம், இது எல்லாமே பண்ணலாம். அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான மந்திரம் இது. ரொம்ப 108 1008லாம் சொல்ல வேணாம், அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான மந்திரம். இதுக்கு ரொம்ப ரிஸ்க்கும் தேவையில்லை. குரு உபதேசம் இருந்தாலே போதுமானது. இல்லை ஏற்கனவே நான் குரு தீட்சை வாங்கியிருக்கேன்னா பரவாயில்ல. இது பார்த்திங்கன்னா மிக மிக இது உக்ரமான பிரயோகம். ஒன்று. ரெண்டாவது, இது கவனமாக நீங்கள் செய்யணும். உடல் கட்டு திசை கட்டு நம்மளோட சேனலில் போட்டிருக்கேன் அந்த மந்திரம், அதையும் நீங்கள் பிரயோகம் பண்ணிக்கோங்க. இல்லை நான் உடல் கட்டு திசை கட்டு சித்தி பண்ணி வச்சுருந்தாலும் உத்தமமாக இருக்கும். நாளைக்கு வெடிகாலம் எழுந்து 5 மணிக்கு அமாவாசை ஆரம்பிக்குது. வெடிகாலம் குளிச்சுட்டு நீங்கள் திசை கட்டு உடல் கட்டு போட்டுக்கோங்க. இந்த பிரயோகம் அமாவாசை அன்றைக்கி தான் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். நியாயத்துக்கு தர்மத்துக்கு தான் நீங்கள் செய்யணும். விரும்பாத பெண்ணு, மாற்றான் மனைவி, தேவையில்லாத ஒருத்தவங்களை துன்புறுத்துது, அந்த மாதிரியான வேலைகள்லாம் செஞ்சால் உங்களுக்கே இது ஆபத்தை விளைவிக்கும். தர்மத்துக்கு நியாயத்துக்கு, உங்களுக்கு உண்மையாக லவ் பண்ணி விட்டுட்டு போயிட்டாங்க, அவங்க இல்லாத உங்களால் இந்த உலகத்தில் வாழ முடியாதுன்னா 100% இது சக்ஸஸ் கொடுக்கும். இமிடியேட்டாக 24 ஹவர்ஸ்க்குள்ளே உங்களை இந்த உலகத்தில் எங்கே இருந்தாலும் உங்களை அவங்க கான்டாக்ட் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக வேலை செய்யும் இது. அமாவாசை இரவு 11 மணிக்கு நீங்கள் மயானத்துக்கு போங்க. ஏகாந்த நிலையில் உட்காருங்க அந்த மயானத்தில் பார்த்தீங்கன்னா கரண்ட்டு சம்மந்தப்பட்ட எந்த ஒரு விளக்கும் எரியக்கூடாது, அது பார்த்துக்கோங்க. எந்த ஒரு டிஸ்டர்பும் இருக்கக்கூடாது. செல்லு பார்க்கறது, மெசேஜ் பார்க்கறது, நடக்குமா நடக்காதா, இந்த மாதிரி உங்களுக்கு எந்த ஒரு எண்ணமும் வரக்கூடாது. கட்டாயம் நம்மளுக்கு 100% சக்ஸஸ் கொடுக்கும். நம்ம விரும்பிய பெண்ணு நம்ம அடைஞ்சே தீருவோம், அவங்கள திருமணம் பண்ணிப்போம் அப்படின்ற அந்த நம்பிக்கை முதல்ல உங்களுக்கு முழு நம்பிக்கை வேணும். ஒன்று. ரெண்டாவது, இப்போ நீங்கள் அந்த பொண்ணை வசியம் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வாயு ரூபத்தில், அதாவது அஷ்டதிக் பாலகர்களில் வாயு பகவானை வச்சு தான் நம்ம வசியம் பண்ண போகிறோம் அந்த பொண்ணை. அதுக்கு தேவையானது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவுள் பொரி கடலை, வெத்தலைப்பாக்கு, மதுவகை, ஊதுவத்தி, மாட்டு சாணம் இருந்ததுன்னா, ஒரு வெரைட்டி மாதிரி இருந்ததுன்னா அதில் ஒரு சின்னதாக ஒரு ஓமம் மாதிரி வளர்த்துக்கோங்க. அதாவது சர்க்கரையில் ஆன மிட்டாய், வெள்ளை கலராக இருக்கணும். சர்க்கரையில் ஆன சர்க்கரை மிட்டாய் ஏதாவது இருந்ததுன்னா ஒரு 5 மிட்டாய் எடுத்துக்கோங்க. நாட்டுக்கோழி முட்டை தான் வேணும், நார்மல் முட்டை வேண்டாம். சென்ட் எடுத்துக்கோங்க. மஞ்சள், குங்குமம், ரோஜா, கொஞ்சம் முடிஞ்சால் ஆட்டினுடைய அந்த அதாவது இருதயமோ ரத்தமோ எடுத்துக்கோங்க. ஒன்று. 1 ரூபா காயின் எடுத்துக்கோங்க. தெற்கு திசையை நோக்கி உட்காருங்க.
அதுக்கப்புறமா வந்து ஒரு தண்ணி தெளிங்க. அந்த இடத்துல தண்ணி தெளிச்சுட்டு எல்லாமே செய்யுங்க. முதல்ல வந்து நார்மலான தண்ணி தெளிங்க. கங்கா ஜலம் அதெல்லாம் வேண்டாம். நார்மலாக இருக்கிற தண்ணியை தெளிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த படையெல்லாம் வைங்க. அதுக்கு மேலே வந்து மஞ்சள் குங்குமம் வைங்க. வாழை இலையில எல்லாமே வச்சுடுங்க. வச்சுட்டு அந்த இனிப்பு வைங்க. இனிப்பு மேலே அந்த 5 அவுள் பொரி கடலை வைக்கிறீங்க. அதுக்கு மேலே இனிப்பு வைங்க. 5 வகை இனிப்பையும் வச்சுட்டு அதுக்கு மேலே மஞ்சள் குங்குமம் வைங்க. அதுக்கு மேலே முட்டை வைங்க. ஒரு தேங்காயும் வைங்க. தேங்காயும் உடச்சி வைங்க. இந்த தேங்காய் எல்லாம் வச்சு முடித்த பிறகு அந்த முட்டை மேலே மட்டும் அந்த இனிப்பு மேலே அந்த முட்டை வச்சுருக்கீங்க, அது மேலே மட்டும் 3 வாட்டி குங்குமம் வைங்க. வச்சுட்டு இந்த மது வகையும் அங்கே தெளித்து விடுங்க. சென்ட்டும் தெளித்து விடுங்க. ஊதுவத்தி ஏற்றுங்க. ஊதுவத்தி எல்லாம் முடிஞ்ச பிறகு 51 வாட்டி இந்த மந்திரத்தை நீங்கள் ஜெபிக்கணும். ஏதாவது ஒரு ருத்ராட்ச மணி இருந்தால் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நீங்கள் 51 வாட்டி ஜெபிச்சா போகிறோம். 51 வாட்டி முடிகிற டைம் பார்த்தீங்கன்னா அந்த மயானத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சலசலப்பு, ஒரு காற்று அடிக்கிற மாதிரி, யாரோ நடக்கிற மாதிரி, நம்ம உடம்பே நமக்கு சில்லுன்னு ஆகிற மாதிரி, நம்மளுக்கு ஏதோ ஒரு உணர்வு இருக்கும். யாரோ ஒருத்தங்க நம்மளை டச் பண்ணுற மாதிரி, அந்த மாதிரி ஒரு சிலுக்கிற மாதிரி இருக்கும் அந்த இடத்துல. அப்பயும் உங்களுக்கு தெரிஞ்சிடும் நம்ம அதாவது 51 தடவை இந்த மந்திரம் வந்து சித்தி ஆயிடுச்சு, நம்ம நினச்சது நடக்க போது. கட்டாயம் 100% இது நடக்கும். நம்ம நிறைய வாட்டி ட்ரை பண்ணியிருக்கோம். யாரும் எந்த சேனல்லையும் இதெல்லாம் போடவே மாட்டாங்க. எல்லாரும் பயனடையணும். நியாயமான கோரிக்கை. அதாவது விட்டுட்டு போயிட்டோன்னா சூசைட் அட்டன் பண்ணிக்கிறாங்க நிறைய பேர். அதனால் இதை வந்து நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். ஒன்றும் பயம்லாம் இல்லை. குரு தீட்சை வாங்கினாலே போதுமானது. அப்புறம் வந்து விரும்பிய வேலை கிடைக்கல, நான் வந்து நல்லா படிச்சிருக்கேன், எனக்கு இந்த தகுதிக்கு இவ்வளோ கம்மியான வேலை கிடைக்குது அப்படின்னும் போது அந்த வேலையும் நீங்கள் ஒரு வெள்ளை பேப்பரில் எழுதிக்கலாம். கணவனோ மனைவியோ ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. உங்களுக்கு என்ன தேவையோ அதுவும் நீங்கள் ஒரு வெள்ளை பேப்பரில் எழுதிக்கலாம். எல்லாமே நீங்கள் உங்களுக்கு தேவையானதை எழுதிக்கோங்க. இல்லை விரும்பிய பொண்ணோட ஃபோட்டோவோ, பையனோட ஃபோட்டோவோ, கணவன் ஃபோட்டோவோ, மனைவி ஃபோட்டோவோ, இல்லை உங்களை விட்டுட்டு போயிட்டாங்க உங்கள் பொண்ணோ பையனோ அப்படின்னும் போது அந்த ஃபோட்டோ கையில் இருக்கணும். உங்கள் என்ன காரியத்துக்கு நினச்சி போகிறீங்களோ அந்த வந்து ஏதாவது ஒரு ஃபோட்டோவோ இது தேவையான அந்த பேப்பரில் எழுதிக்கோங்க. எழுதிட்டு மனசார உக்காந்துட்டு இந்த மந்திரத்தை 51 வாட்டி ஜெபிச்சிடுங்க. ஜெபிச்சுட்டு எனக்கு 24 மணி நேரம், 48 மணி நேரம், உங்களுக்கு எவ்வளோ சீக்கிரம் அவங்க வேணுமோ 72 மணி நேரம், 24 மணி நேரத்துக்குள்ளே எனக்கு எங்கே இப்போ பொண்ணு காணாத போயிட்டாங்க, அந்த பையன் வேணும் அப்படின்னும் போது எனக்கு எண்ணி 24 மணி நேரத்துக்குள்ளே இருக்கிற இடம் தெரியணும், என்ன அவங்க கான்டாக்ட் பண்ணிக்கணும், என்ன திருமணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கோங்க. கையில் அந்த ஃபோட்டோவை கையில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு அவங்கள பார்த்துட்டே சொல்லுங்கள். இந்த மாதிரி அந்த சிலுக்குது பார்த்தீங்களா உடம்பு, அந்த சமயத்தில் நீங்கள் அந்த மயானத்தில் பேசணும். இந்த மாதிரி வந்து எனக்கு வந்து இந்த பொண்ணு தேவை, இந்த பொண்ணை நான் திருமணம் பண்ணிக்க போகிறேன், எப்படியா இருந்தாலும் என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துரு அப்படின்னு சொல்லி இவளை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி. இல்லை ஒரு மாந்திரிகர் பண்ண போகிறீங்கன்னா அப்போ இந்த பையன் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கணும். கையில் அந்த ஃபோட்டோவை எடுத்து வேண்டிக்கணும். இவங்க வந்து இவங்களோட இணையணும். இல்லை கணவன் வீட்டுக்கு போயிட்டா, மனைவி வீட்டுக்கு போயிட்டா, அப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனையோ அந்த கோரிக்கையை அந்த இடத்துல நீங்கள் சொல்லுங்கள். அந்த உடம்பு சிலுக்கும் போது அது சொல்லிவிட்டு அந்த ஃபோட்டோவை அந்த இடத்துல தூக்கி கடாசிடாதீங்க. அந்த ஃபோட்டோவை எரிச்சிடுங்க. எரிச்சிட்டு இந்த வசியமாகணும் இந்த நபருக்கு இந்த நபர் வசியமாகணும்னு சொல்லி அந்த ஃபோட்டோ எரியும் போதே மனசில் நினச்சிக்கோங்க. நினச்சிட்டு நீங்கள் அப்புறமா ஒரு கோரிக்கை மாதிரி வைங்க. இந்த வேலை எனக்கு சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னா நான் வந்து இப்போ அந்த பொண்ணு வந்து பையனை வசியம் பண்ண போகிறோம், இல்லை பொண்ணு தான் ஏமாற்றிட்டு போயிட்டாங்க அப்படின்னும் போது அந்த பொண்ணு வந்து அசைவம் சாப்பிடுவாங்களா இல்லை சைவம் சாப்பிடுவாங்களா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அசைவம் சாப்பிடுவாங்க அப்படின்னும் போது இந்த ஆடு கொடுக்குறேன், கோழி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஒரு வேண்டுதல் மாதிரி வச்சுக்கோங்க. இல்லை அவங்க வந்து மாமிசம் உண்ண மாட்டாங்க அப்படின்னா அந்த 7 கிலோ மிட்டாய் வாங்கி தரேன், அதாவது சக்கரை மிட்டாய் மாதிரி நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அது 7 கிலோ கொடுக்குறேன், ஒரு மது வகையும் வாங்கி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பிரார்த்தனை, அதாவது ஒரு வேண்டுதல் நீங்கள் வேண்டி அந்த இடத்துல நினச்சிக்கோங்க. நினச்சிட்டு வரும்போது இம்மிடியேட்டாக உங்களுக்கு அந்த வேலை சக்ஸஸ் கொடுக்கும். அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லானது. ஒரு அமாவாசைக்கு செய்யும் போது இது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். நம்மளுடைய சேனல்லே வந்து திசைக்கட்டு உடல் கட்டு மந்திரமும் போட்டிருக்கோம். பைரவருடைய மந்திரம் சொல்லும்போது ரொம்ப பயமே இல்லை, அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக. ஏன்னா எந்த ஒரு மயானத்தில் போய் நம்ம இந்த பூஜை பண்ணும்போது மாடன் பைரவருடைய மந்திரம் எந்திரம்லாம் வந்து திசையை கட்டும்போது கட்டாயம் வந்து அது பாதுகாப்பாக உங்களுக்கு இருக்கும். பைரவர் மந்திரம் இருந்தால் அதை நீங்கள் சொல்லிட்டு போகும்போது இன்னும் பாதுகாப்பாக இருக்கும். எப்பயுமே விநாயகர் பூஜை, குலதெய்வம் பூஜை, இஷ்ட தெய்வம் பூஜை, கிராம தேவதை பூஜை, பித்ருக்கள் இவாளெல்லாம் நினச்சிட்டு நீங்கள் இந்த மயானத்தில் போய் இறங்கி வேலை செய்யும்போது கட்டாயம் 100% சக்ஸஸ் கொடுக்கும். மந்திரத்தை இப்போ சொல்கிறேன் விவஸ்.
நிறுத்தி நிதானமாக சொல்கிறேன். ஏன்னா இது வடநாட்டு மந்திரம் சொல்லிட்டேன். தெளிவாக கேட்டு தெளிவாக உச்சரிங்க, எந்த ஒரு பிழையும் இல்லாத. ரக்த் மசனி பாரா शिवारी कट्या देव केला बंगलात कावर देश पनकाल तू जागता रहे मसान बात चल चौरा लाउडीन ये आम्बातला आन बहाड़िया ये शिवारातला मसोबा ये नदी तला दैत्य ये कोणाच्या आदेशाने ये दिल शमशान कालिच्या आदेशाने ये दिल वाश चुकला माश फुटला चुक फुल चे जहाँ पूरा बख्शिशम चे जहाँ उत्तर दक्षिण चे जहाँ कौन जहाँ येगा हनुमान फिर जहाँ येगा ना जहाँ ये दो माता अंजनिका की आन दुहाई गुरु கோஷா நாத்தாச்சி பான்ஷா பூரி தூ தூ. இதான் மந்திரம். 51 வாட்டி ஏற்கனவே நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. தமிழில் எழுதி வச்சுட்டு நீங்கள் சொல்லுங்கள். பவர்ஃபுல்லாக வேலை செய்யும். இது வாயு ரூபத்தில் இந்த மசானில், அதாவது ஷம்ஷா, அதாவது சுடுகாட்டில் நம்ம பூஜை பண்ணுற விதம். ஒரு நபரை நம்ம நினச்ச நபரை அடையிற மந்திரம். இது பவர்ஃபுல்லாக வேலை செய்யும். நம்ம நிறைய வாட்டி இதை ட்ரை பண்ணி பார்த்துக்கோம். ரொம்ப சக்ஸஸ் கொடுத்துருக்கு. எந்த ஒரு மாந்திரிகரும் தேடி போக வேண்டியதில்லை. பணமும் விரயம் ஆகாது. 100% சக்ஸஸ் கொடுக்கும். இது குருனுடைய தீட்சை இருந்ததுன்னா, உபதேசம் இருந்ததுன்னா அதுக்கப்புறம் இதை பிரயோகம் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி வியூவர்ஸ்.